குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பிடியில் சாப்டர் 5ல் பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 5 வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிடி பார்த்தோமா, பேராபோலிக், எலிப்டிக், ஹைப்பர்பாலிக், அப்போல்லாம் சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம 2 வேரியபிளில் பார்த்தோம். ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ் வந்து 2 வேரியபிளில் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். 2 வேரியபிளில் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோமா. இப்போ என்ன பண்ணோம்னா 3 வேரியபிளில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாமில் 2 வேரியபிள் முடிச்சுட்டு 3 வேரியபிள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதனால் அதை லைட்டாக பார்த்து வச்சு, ரொம்ப சிம்பிளான ரிசல்ட் தான். இல்லை ஸோ அப்போ கொடுத்துருக்க பிடி வந்து இந்த மாதிரி இருக்கும். 3 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். இல்லை யூங்கிறது டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆன் XY Z. சரிங்களா? X1 X2 X3 வச்சுக்கோம். ஓகே, X1 X2 X3 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸு, யூங்கிறது டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆன் திஸ். ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஆக்சுவலாக ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்களா, UXXோட கோஎஃபிஷியன்ட் தான் இந்த இது. UXY UXZ அது மாதிரி அது ஆக்சுவலாக சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். இது என்னென்னா, இது தெரியலனா பரவாயில்ல, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ அதை வச்சு எழுதலாம். இப்போ இங்கே என்ன இருக்கோ அங்கே காப்பி பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே என்ன இருக்கோ இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்கோ அங்கே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே தெரியல, இது XY, இது XY, இது XZ, இது YZ. அதனால சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு எழுதியிருக்கிறேன். ரைட்டுங்களா? இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது தெரியலனா கரெக்டாக பார்த்தோம், XY, அதாவது சிமெட்ரிக் ரிலேஷன் XY. இது YZனால இது XZ, இது வந்து YZ. இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இந்த பிடியை வச்சு எழுதக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸை வச்சு எழுதக்கூடிய மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, எப்படி பேராபோலிக், எலிப்டிக், ஹைப்பர்பாலிக் சொல்ல போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிடி கொடுத்தா நம்ம இந்த இதை வச்சு என்ன பண்ணிடலாம், மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போது பேராபோலிக் டைப் என்ன பண்ணணும்னா, சப்போஸ் இந்த 1 is set to be, இந்த பிடி is set to be பேராபோலிக் இஃப் எனி ஒன். இப்போ இதுக்கு 3x3 மேட்ரிக்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. 3 வேரியபிள் 3x3 மேட்ரிக்ஸ் தான் இங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ 3x3க்கு எத்தனை மேட்ரிக்ஸ், எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம என்ன செய்ய முடியும், ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு, இது ஐகன் வேல்யூஸ். ஓகே, இப்போது இந்த பிடி வந்து என்னது பேராபோலிக்னு சொல்லணும்னா, இஃப் எனி ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து 0. இப்போ 3 ஐகன் வேல்யூஸில் ஏதாச்சும் ஒன்று, அட்லீஸ்ட் ஒன்று என்னது 0 ஆச்சுன்னா, இது வந்து இந்த பிடி வந்து என்ன பேராபோலிக்காக மாறிடும். சரிங்களா? அட்லீஸ்ட் 1. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிள். டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். 0 வந்தால் என்னது நமக்கு தெரியும். ஸோ ஒரு பொதுவாக ஒரு n×n மேட்ரிக்ஸ், ஒரு n×n மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மெண்ட் ஏ வந்து 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், லாம்டா = 0 இஸ் an ஐகன் வேல்யூவாக இருக்கும். ஒரு முக்கியமான கொஷின். n×n ஐகன் வேல்யூக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ 0னா 0 இஸ் an ஐகன் வேல்யூ. ஸோ இதோட கான்வர்ஸ் பார்ட் ஆல்சோ ட்ரூ. சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு பிடி கொடுத்துட்டாங்க, நான் அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். சப்போஸ் இந்த ஒரு வேல்யூ 0 வந்துருச்சா, அப்போ இது என்னன்னா திஸ் இஸ் பேராபோலிக்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் சிஎஸ்ஆரில் ஒரு இதில் கேட்டிருக்க அந்த கொஸ்டின்ஸ் பிடி வெரி சிம்பிள். பாருங்கள், இவ்வளோதான். ரைட். அடுத்து எலிப்டிக்னா என்னென்னா, அந்த ஐகன் வேல்யூஸ் 3 ஐகன் வேல்யூஸுமே நான் ஜீரோவாக இருக்கணும். முக்கியமான ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். தே ஹேவ் சேம் சைனாக இருக்கும். சேம் சைன்னா நான் ஜீரோன்னு அர்த்தம். சேம் சைன்னா 3மே பாசிட்டிவாக இருக்கணும் அல்லது 3மே நெகட்டிவாக இருக்கணும். அதான் சேம் சைன். நான் ஜீரோ சேம் சைன், 3மே பாசிட்டிவாக இருக்கணும் அல்லது 3மே நெகட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் எலிப்டிக். சரிங்களா? ஹைப்பர் பாலிக் எப்படி வரும்னா, ஹைப்பர் பாலிக் வந்து அந்த 3 ஐகன் வேல்யூஸும் நான் ஜீரோவாக இருக்கணும். எனி டூ ஆஃப் தம் ஹேவ் சேம் சைன். ஏதாச்சும் 2 வந்து சேம் சைனாக இருக்கணும். சரிங்களா? சேம் சைன் தான், அதாவது மேக்னிடியூட் தேவையில்லை, சேம் சைன். இப்போ பாருங்கள், இந்த 2 ஐகன் வேல்யூஸ் எடுத்தது 2க்குமே என்னது சேம் சைன். நான் ஜீரோ சேம் சைன், இது 2 நான் ஜீரோ சேம் சைன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐகன் வேல்யூஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிடியை வந்து ஹைப்பர் பாலிக்னு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இங்கே என்ன கண்டிஷன்னா, அட்லீஸ்ட் 1 ஐகன் வேல்யூ 0. ஓகேங்களா? இங்கே வந்து ஏதாச்சும் 3 ஐகன் வேல்யூஸுமே நான் ஜீரோவாக இருக்கணும், 3மே சேம் சைனாக இருக்கும், 3மே பாசிட்டிவாக இருக்கணும் இல்லை 3மே நெகட்டிவாக இருக்கணும். சரிங்களா? இங்கே என்னென்னா 3 ஐகன் வேல்யூஸுமே நான் ஜீரோவாக இருக்கணும், ஏதாச்சும் 2 வந்து சேம் சைனில் இருக்கணும். சரிங்களா? ஏதாச்சும் 2 வந்து சேம் சைன், இது 2 சேம் சைன், இது 2 சேம் சைன். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். பாருங்கள், ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இது நமக்கு அந்த ஃபார்முலா எழுதியிருப்போம் பார்த்தீங்களா? என்ன ஃபார்முலா,
ஸோ ஏஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் uxx coefficient of uxy coefficient of uxz இங்கே coefficient of uyy இங்கே coefficient of uyz இங்கே coefficient of uzz கரெக்டாக இதுதான் அந்த ஃபார்முலா. இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் இங்கே இது அப்படியே இங்கே காப்பி பண்ணி இந்த இதை இங்கே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், இந்த இது இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கலாம், இந்த இது இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் டயகனல் தானே. ஸோ 1 uxxன்னு டயகனல், இது டயகனல், இது இங்கே ஒரு மைனஸாக வந்துடும் -1. ஸோ uxy இல்லை, xz இல்லை, வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது என்னென்னா ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் ஐகன் வேல்யூஸ்லாம் என்ன வரும்னா அந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் தான் ஐகன் வேல்யூஸாக வரும். சரிங்களா? அப்போது இது என்ன வந்துருச்சு, 2 வேல்யூஸ் என்னது நான்-0, மூணுமே நான்-0. ஆக்சுவலாக இது 0 வரல, எந்த ஒரு இது 0 வரல. அப்போ வந்து இது என்னது பேரபோலிக் வராது, பேரபோலிக் வரவே வராது. சரிங்களா? எந்த ஒரு ஐகன் வேல்யூ 0 வரல, பேரபோலிக். இப்போ எலிப்டிக்காக ஹைப்பர்பாலிக்காக இருக்கும். ஸோ எலிப்டிக் என்ன பண்ணணும், மூணுமே என்னது சேம் சைனாக இருக்கும், அதனால் எலிப்டிக் வராது. இப்போ ஹைப்பர்பாலிக் வந்துருமா, ஹைப்பர்பாலிக் என்னது மூணுமே நான்-0 இருக்கணும், ஏதாச்சும் ரெண்டுக்கு சேம் சைன் இருக்கணும். அதாவது சேம் வேல்யூ இருக்குன்னு சொல்லலை, சேம் சைன் தான் சொல்கிறேன். இது ரெண்டும் சேம் சைன், பாசிட்டிவ். அதனால் இது என்ன ஆயிருன்னா இது வந்து ஹைப்பர்பாலிக்காக மாறிடுது. சரிங்களா? ஸோ அதான் இங்கே எழுதியிருப்போம், 1 இஸ் ஹைப்பர்பாலிக். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவலாக இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஏ என்ன வரும் 1, மெயின் டயகனல்ஸ் 1 1. இது என்னென்னா ஒய் செட், ஒய்னா இது ஆக்சுவலாக இது ஒய், இது செட் இங்கே வரும் 1, இது XY இங்கே வரும். இப்போது இங்கே 0, இந்த 1 இங்கே காப்பி பண்ணிடலாம், இந்த 0 இங்கே காப்பி பண்ணிக்கலாம், இந்த 1 இங்கே காப்பி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஐகன் வேல்யூஸ் ஐகன் இது பண்ணணும், ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அது முதல்ல கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா வந்து λ³ - λ² ட்ரேஸேவா, இந்த இதெல்லாம் சம் பண்ணுவோம் 3. இங்கே ஆக்சுவலாக இங்கே கண்டுபிடிச்சி போட்டிருப்போம், இந்த இருக்கும் பாருங்கள். ஸோ லாம்டாக்கு இது ட்ரேசி இது மூணையும் சம் பண்ணியாச்சு. இது வந்து இந்த எலமெண்ட்டோட மைனர் டிட்டர்மினண்ட்டு, இந்த ஒன்றுங்கிறது இந்த எலமெண்ட்டோட மைனர் டிட்டர்மினண்ட்டு, அதாவது கார்னர் எலமெண்ட்ஸ். இது வந்து இதோட மைனர் டிட்டர்மினண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு 3 ஐகன் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு லாம்டாக்கு 1 கொடுத்துட்றேன், 0 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், சிந்தட்டிக் டிவிஷன் ஆர் லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி மிச்சம் ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது ஈஸி தான். ஓகேங்களா? அதாவது லாம்டாக்கு எனக்கு 1 கிடச்சி, ட்ரைடு ரேண்டமாக நான் ட்ரை பண்ணுறேன். லாம்டாக்கு 1 கொடுக்கும்போது சம் ஆஃப் த ஆல் இது 0 ஆயிடுச்சு, சம் ஆஃப் த ஆல் த வேல்யூ 0. தஃபர் லாம்டா வந்து 1 ரூட்டாக வந்துடும். இப்போ என்ன சரி லாங் டிவிஷன் யூஸ் பண்ணுவேன். லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி, அதாவது சிந்தட்டிக் டிவிஷன் சொல்லுவாங்க, இப்படி யூஸ் பண்ணால் லாங் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் 1 ரூட்னா அப்படி போட்டு 0 1 1 -2 -2 -1 -1 0 வந்துருச்சு. அப்போ இது ஒரு ரூட் கிடச்சிச்சு. அப்போ இதை வச்சு நான் λ² -2 λ -1 இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்னது அனதர் 2 ஐகன் வேல்யூஸ் கிடச்சிடும். அதுதான் இந்த 2 ரைட்டுங்களா? அப்போது ஐகன் வேல்யூஸ் 3 ஐகன் வேல்யூஸ் கிடச்சிச்சா. இது இப்போ எந்த ஒரு ஐகன் வேல்யூ 0 வரல. அப்போ வந்து நாட் எலிப்டிக், நாட் பேரபோலிக். எலிப்டிக் வராது, ஏன்னா இது வந்து 1 - √2 அது நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு ரைட்டுங்களா? ஸோ எலிப்டிக் வராது. ஸோ ஹைப்பர்பாலிக் வந்துடும். ரெண்டு சேம் சைன். ஓகேங்களா? நான்-0, 3 ஐகன் வேல்யூஸ் ஆர் நான்-0, 2 ஐகன் வேல்யூஸ் ஹேவ் சேம் சைன். ஓகேங்களா? அதனால் ஹைப்பர்பாலிக் வந்துடும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, சேம். ஆக்சுவலாக இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறா கொடுப்பாங்களா, ஒன்று தான். UX இதெல்லாம் கொடுப்பாங்க, +3XUY -7 ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்தா சும்மா அதெல்லாம் நமக்கு இந்த டேர்ம்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை இந்த ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய டேர்ம் தான் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த இதெல்லாம் சிங்கிள் வேரியபிள் இதெல்லாம் தேவைப்படாது. சரிங்களா? பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கிள் டெரிவேட்டிவ்லாம் தேவைப்படும். செகண்ட் டெரிவேட்டிவ் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ரைட்டுங்களா? அப்போது 1 1 1 0 2YZ 2 இங்கே வந்துடும், 0 வந்துடும். இப்போ நான் ஐகன் வேல்யூஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். 1 -1 3 வந்துருக்கு. அதனால் இது வந்து ஹைப்பர்பாலிக். ஓகேங்களா? ரைட்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதே மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம குவாட்ரேட்டிக் செகண்ட் டெரிவேட்டிவ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது இங்கே ஒரு 1 2 1 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஆயிரும். -2xy -2yz. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. லாம்டா 0 இல்லைனா ஃபஸ்ட் டைம் என்ன டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. 0 வந்துச்சுன்னா லாம்டா 0 வந்துடும். ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ 0னா பேராபோலிக் வந்துடும். அப்படி கூட பண்ணிக்கலாம். பேராபோலிக்னா ஃபஸ்ட்டு பேராபோலிக் செக் பண்ணினா ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, டிட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க. 0 வந்துச்சுன்னா லாம்டா 0ங்கிறது வந்துடும். ஸோ பேராபோலிக் டேரக்ட் அங்கேயே முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இது பார்த்தாலே தெரியுது. இது என்னது, டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வந்துடும். ஏன்னா 1 1 0. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த டிட்டர்மெண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ 0 வந்துருச்சு. த 0 இஸ் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். த இஸ் அ பேராபோலிக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ப்ராப்ளம் பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நான் பிடியில் உங்களுக்கு என்னெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன்னா, ஆக்சுவலாக பிடியை பொறுத்தளவு ஃபஸ்ட் சாப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் பிடி பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், அது ஒன்று. ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இதுவும் முடிச்சு கொடுத்தாச்சு. எஃப்யூவி கொடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் பிடி இதுவும் பார்த்துட்டோம். இதான் ஃபஸ்ட் சாப்டர் 1. இதில் எல்லா வீடியோஸும் நம்ம போட்டாச்சு. அதுமாதிரி சாப்டர் 2ல் லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் பிடியை சால்வ் பண்ணணும். அதாவது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது சாப்டர் 2. அப்புறம் கண்டிஷன் ஃபார் எக்ஸாக்ட்னஸ், இது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இது முடிச்சிட்டேன். சாப்டர் 1 முடிச்சாச்சு, சாப்டர் 2 முடிச்சாச்சு. சாப்டர் 4ம் முடிச்சிட்டாச்சு. நான் லீனியர் பிடி ஃபஸ்ட் ஆர்டர் பிடி, நான் லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் பிடி. ஸோ கம்பேட்டிபிள் அண்ட் சார்பிட்ஸ் மெத்தில் 4 டைப்ஸ் இருக்கா? 4 டைப்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது 4 டைப்ஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். பிடியை பொறுத்த ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஆக்சுவலாக சாப்டர் 3ல் இம்பார்ட்டனே ஓடிஇ பிடி தான். அதனால் ஓடிஇ பிடியை விட்றாதீங்க. சரிங்களா? 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் கொஞ்சம் கொஸ்டின் கம்மியாக கேட்டாங்க. இப்போலாம் கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் அப்படி விட்றாதீங்க. ஏன்னா சாப்டர் யூனிட் 3ல் வந்து நமக்கு என்னது பிடிஇ ஓடி தான் அதில் மெயின் சாப்டர். சரிங்களா? அதனால் அதை விட்றாதீங்க. 5 10 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இது பார்த்தாச்சு. சார்பிட்ஸ் முடிச்சிட்டேன். இப்போ இது வந்து சாப்டர் 5 முடிச்சாச்சு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் பிடி முடிச்சிட்டேன். இதில் வந்து 2 வேரியபிள்னு பார்த்தாச்சு, 3 வேரியபிள்னு பார்த்தேன். அடுத்து கனோனிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்போம். கனோனிக்கல் ஃபார்ம்னு சொல்லி பேராபோலிக் எலிப்டிக் அதை கேரக்டரிஸ்ட் கர்வ்ஸ்ன்னு சொல்லி வரும். அதை 3 அது சிம்பிளாக அந்த ஒரு 2 வீடியோஸ் ஒரு வீடியோஸில் இதை முடிச்சிடுவேன். இதை முடிச்சதுன்னா சாப்டர் 5 முடிஞ்சிடும். அப்புறம் நான் ஒன்று மட்டும்தான் இருக்கும், சாப்டர் 3. அதாவது பிடி வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதாவது ஓடியில் சால்வ் பண்ணியிருக்கீங்க, பிடியில் சால்வ் பண்ணணும். அது சிம்பிளாக இருக்கும். அப்புறம் லிப்சிட்ஸ் கண்டிஷன் வச்சு ஒரு தெரியுமா, லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு அது ஒன்று பார்க்கணும். காசிஸ் ப்ராப்ளம் பார்க்கணும். காசிஸ் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். ஸோ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் போட்டோம்னா இது முடிஞ்சிடும். அதனால் நான் ஒரு 2-3 வீடியோவில் இந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த 2 வீடியோஸில் இதை முடிச்சிடுவேன். இதை நாளைக்குள்ளே இதை முடிச்சிடுவோம். சரிங்களா? இப்போ இன்றைக்கி நாளைக்குள்ளே பிடி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு அப்ளைடை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்து நமக்கு பியூர் படிக்க ஈஸியாக இருக்கும். சரி, அப்ளைடு பியூர் 2 மாற்றி வீடியோஸ் போட்டுருப்போம். அதனால் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.